ஆண்டவருடைய வசனத்தை கவனமாக கேட்டு அவர்கிட்ட ஒரு பிரார்த்தனை பண்ணுங்க, எல்லாம் சரியாயிரும். சரியா? இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தை என்ன அப்படின்னு காத்திருக்கிறீங்களா? நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனுமாம். ஒரு மனிதனுக்கு தேவையான ஆசீர்வாதம் ஐஸ்வர்யம், மகிமை, ஜீவன். இந்த ஆசீர்வாதங்கள் மூணையும் வேற வாக்கு கொடுக்கிறாரு. உங்களுக்கு ஒரு ஐஸ்வர்யம் தேவையில்லை, பணம் இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது, பிள்ளைகளை படிக்க வைக்க முடியாது, நம்ம அனுதின வாழ்க்கை வாழ முடியாது, நம்முடைய தேவைகள் காரியங்கள் எல்லாம் கவனிக்க முடியாது. நமக்கு அதனால தான் ஒரு வருமானம், பணம் தேவைன்னு நினைக்கிறோம். ஆண்டவர் நம்ம ஐஸ்வர்யவான்களாய் ஆசீர்வதிக்க விரும்புகிறாராம். தரித்திரத்தில் ஏழ்மையில் வைக்க ஆண்டவர் விரும்பவில்லை. நீங்கள் சம்பூரணமாக ஒரு ஐஸ்வர்யவானாக வாழணுன்றது தான் தேவனுடைய விருப்பம். அதனால தான் இயேசுவே